இருக்கும் தலைப்பு மெய்ப்பொருளை உணர்வது எப்படி. மெய்ப்பொருளை மெய்ஞானம் என்று கூறுவார்கள். ஞானம் என்றால் அறிவு. அந்த ஞானத்தை 3 வகையாக பிரிக்கலாம்: அஞ்ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம். நாம் பார்க்கக்கூடிய பொருள்களை எப்படி பார்க்கிறோம்? மரத்தை மரமாக பார்க்கிறோம், யானையை யானையாக பார்க்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஒரு உருவத்தை இல்லை படத்தை காண்பித்து இது மரம், இது யானை என்று சொல்லிக் கொடுத்து மூளையில் கருமையத்தில் பதிய வைத்து விட்டார்கள். நம்முடைய பெற்றோர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் பதிய வைத்து விட்டார்கள். யானையை யானை என்று சொல்கிறோம், மரத்தை மரம் என்று சொல்கிறோம். இது தப்பில்லை. ஆனாலும் இது அஞ்ஞானம்தான், அறியாமைதான். அந்த பொருட்களின் உண்மையான தோற்றத்தை நாம் கூர்ந்து பார்க்கவில்லை. உண்மையான தோற்றத்தை அறிந்து உணர்ந்து கொள்வதுதான் 6வது அறிவு. வள்ளுவர் பெருந்தகை என்ன கூறியிருக்கிறார்? எப்பொருளை எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளாகட்டும், அது எந்த தன்மை உடையதாக இருந்தாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை அறிவதுதான். ஒரு பொருள் எப்படி தோன்றினாலும் அதன் உள்ளே இருக்கும் உண்மை என்ன என்பதை ஆராய்ந்து அறிவதே அறிவு. அப்படியெனில் நான் மரத்தை மரம் என்று கூறுவதும் யானையை யானை என்று கூறுவதும் தவறா? ஆமாம், தவறுதான். இது அறியாமைதான், உண்மையான பார்வை கிடையாதுதான். இந்த மரம், அந்த யானை அல்லது ஒரு உருவம், பொருள் எதனால் உருவாக்கப்பட்டது என்று நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டும். இந்த மரம், யானை மட்டுமல்ல, இங்குள்ள தோற்றப் பொருள்கள் அனைத்துமே வெண்களால் ஆக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. சயின்ஸ், விஞ்ஞானம் என்ன கூறுகிறது? ஆட்டம்ஸ் ஆர் தி பேசிக் யூனிட் ஆஃப் தி மேட்டர். எவ்ரிதிங் இன் தி யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். அதாவது அணுக்கள் தான் பொருட்களின் அடிப்படை அழகு. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆனவை. மெய்ஞானிகள் ஒரு பொருளை உள்ளே இன்னும் உள்ளே போகும் பொழுது பிரிக்கவே முடியாத ஒரு பொருள் வரும். அதுதான் பரமாணு, இறைத்துகள். விஞ்ஞானத்தில் அணுவை பிரித்து கொண்டே போகும் பொழுது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பிளாக் ஹோல் அப்படின்னு பிரித்து கொண்டே போகிறார்கள். இப்போது மரத்தை பிரித்து பார்த்து கொண்டே போனாலும் அது அணுதான். பிறகு நீரை பிரித்து கொண்டே போனாலும் அது அணுதான். காற்றை பிரித்து கொண்டே போனாலும் அது அணுதான். நெருப்பை பிரித்து கொண்டே போனாலும் அது அணுதான். நான் பார்க்கக்கூடிய அனைத்து பொருள்களும் விண்களின் கூட்டுதான் என்று உணர வேண்டும், அறிய வேண்டும். இதுதான் விஞ்ஞான பார்வை. எல்லா பொருள்களையும் அணுக்களாக பார்ப்பது, இல்லைன்னா விண்களாக பார்ப்பது. இதைத்தான் முண்டாசு கவிஞன் பாரதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னார். எங்கள் கூட்டம்னா அது அணுக்களின் கூட்டம். கடலும் அணுக்களின் கூட்டம்தான், மலையும் அணுக்களின் கூட்டம்தான், நாமும் அணுக்களின் கூட்டம்தான். அதே கவியில் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொல்லியிருப்பார். அதாவது காக்கைக்கும் இன்ப துன்ப உணர்வு உண்டு, பசி தாக உணர்வு உண்டு. இதே உணர்வு நம்மிடமும் உண்டு. அதனால் காக்கைகளிடமும் குருவியிடமும் உள்ள அதே உணர்வு நம்மிடமும் இருக்கிறது. அதனால் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றார். இந்த பிரபஞ்சத்தில் இந்த 2 தான் இருக்கிறது. ஒன்று ஜடப்பொருள், மற்றொன்று ஜீவராசிகள். ஜடப்பொருளுக்கும் நமக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. அது என்னது என்றால் அதுவும் அணுக்களின் கூட்டம், நாமும் அணுக்களின் கூட்டம். ஜீவராசிகளுக்கும் நமக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அது அவைகளுக்கும் உணர்வுகள் உண்டு, நமக்கும் உணர்வுகள் உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தோற்றப் பொருள்களும் அணுக்களின் கூட்டம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு: கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். அதாவது பொதுவாக சின்ன வயதில் பசங்களாக இருக்கும் பொழுது ஒரு நாயை பார்த்தால் அதன் மீது கல்லை எறிந்து அதை வேறு பக்கம் ஓட விடுவார்கள். அதாவது ஒரு நாயை பார்க்கிறோம், அதன் மீது ஒரு கல்லை எறிவதற்காக கல்லை தேடுகிறோம், கல் அகப்படவில்லை. சரி, கல்லை கண்டுபிடித்த பிறகு நாயை பார்க்கிறோம், அதற்குள் அது ஓடி விடுகிறது.
என்பது போல் இது அர்த்தம் தோணுவதாக தோன்றும். ஆனால் உண்மை அதுவல்ல. இப்போ கேட் வைத்த ஒரு பெரிய வீடு, கேட்டிலிருந்து பார்த்தால் வீட்டு வாசலில் ஒரு பெரிய நாய் படுத்து இருக்கிறது. நாம் வீட்டுக்காரரை பார்க்க வேண்டும், நான் உள்ளே போக முடியாது, நாய் இருக்குதுல்ல. இப்போ அந்த வீட்டின் உள்ளே இருந்து ஒரு நபர் வருகிறார். உங்களைத்தான் பார்க்க வந்தேன், கேட்டின் வெளிப்பக்கம் இருந்து நாம் சொல்கிறோம். அப்போது அவர் உள்ளே கூப்பிடுகிறார், வாங்க உள்ள அப்படின்னு. சரி, நாய்க்கு பழக்கப்பட்டவர், நாய் நம் மீது பாயாமல் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் உள்ளே செல்கிறோம். அந்த நாய்க்கு பக்கத்தில் போய் பார்த்த பிறகுதான் தெரிகிறது அது நாய் அல்ல, நாய் போன்று வடிவமைப்பு கொண்ட ஒரு சிலை. நாம் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது நாயாக தெரிந்தது, பக்கத்தில் வந்த பிறகுதான் அது கல்லாக தெரிகிறது. நாயாக பார்க்கும் பொழுது கல் தெரியவில்லை, கல்லாக பார்க்கும்போது நாய் தெரியவில்லை. திருமூலர் திருமந்திரத்தில் மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் என்று கூறியிருப்பார். அதாவது யானை என்று பார்த்தால் மரம் தெரிவதில்லை, மரம் என்று பார்த்தால் யானை மறைந்து விடுகிறது. அதுபோல பூமியும் அதை தொடர்ந்து வந்த பஞ்சபூதங்களும் பரம்பொருளை மறைத்தன. அதேபோல் இந்த பஞ்சபூதங்களும் பரம்பொருளில் மறைந்தன. இப்போது இந்த மெய்ப்பொருளை உணர்வதற்கு இறைநிலை, உயிர்நிலை, விண்ணிலை, இதை உணர்வதற்கு மகரிஷி அவர்கள் அளித்த ஒரு அபியாச பயிற்சியை பற்றி பார்ப்போம். இப்பயிற்சியில் அடுத்தடுத்து பல தடவைகளாக செய்து வரும் பொழுது நாம் விரைவாக இதில் ஒரு வெற்றி கிட்டும். முதலில் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை உற்று கவனியுங்கள், பின்னர் கண்களை நன்கு மூடிக்கொள்ளுங்கள். பேரியக்க மண்டலத்தை மனதை விரித்து நினையுங்கள். 3 தடவை முழு அளவில் மூச்சை இழுத்து விடுங்கள். மூச்சை இழுக்கும் பொழுதும் விடும் பொழுதும் நீங்களும் உங்கள் ஆற்றலும் பேரியக்க மண்டலத்தோடு கலந்து நிற்பதாக பாவனை செய்யுங்கள். பிறகு ஆப்பிளை மீண்டும் பாருங்கள். நான் பார்ப்பது ஆப்பிள் பழம். அதற்குரிய உருவம், நிறம், மனம், சுவை இருக்கிறது. இவற்றை என் புலன் அறிவால் உணர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது 6வது அறிவு, சிந்தனை அறிவை பயன்படுத்துவோம். இந்த பழம் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்திப்போம். பல கோடி விண்கள் ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டு தோற்றம், கூட்டு இணைப்பு இயக்கம், அதுவே பழமாக காட்சியளிக்கிறது என்ற நுண்ணுணர்வுக்கு வருகிறோம். இன்னும் ஆழமாக கூர்ந்து சிந்திக்கிறோம். சுழன்று கொண்டு இருக்கும் விண்களுக்கு இடையிலும் அதன் மத்தியிலும் சுத்தவெளி நிறைந்து இருக்கிறது. அந்த உருவத்தை சுற்றிலும் சூழ்ந்தும் மற்றும் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் மற்றும் இந்த பேரியக்க மண்டலத்துக்கு அப்பாலும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள தூய வெளி இறை நிலையாகும். இதுவே மெய்ப்பொருள் பிரம்மம். இப்போது இன்னும் ஒரு விளக்கம். இப்பழத்தில் நிறம், சுவை, மனம், குணம் இவை எப்படி உண்டாயிற்று? பழத்தில் விண்கள் அறிவுக்கு காட்சியாயிற்று, தூய வெளியும் காட்சியாயிற்று. விண்கள் விரைவாக சுழல்வதால் இதிலிருந்து எழும் விரிவு அலை இறை துகள்கள் தூய வெளியோடு கலப்புறுகிறது. விண்ணின் விரிவு அலையும் இறைவெளியும் இணைந்த பேராற்றல் தான் காந்தம். இந்த காந்த ஆற்றல் விண்கூட்டின் திணிவு நிலை வேறுபாட்டிற்கு ஒப்ப அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இவையாக தன்மாற்றம் பெறுகிறது. இப்போது ஒரு மனிதனை நினைத்து கொள்ளுங்கள். உங்களையே நினைத்துக்கோங்க, இல்லாட்டி உங்கள் வாழ்க்கை துணையே நினைங்க. முதலில் வருவது அவர்களது பரு உடல். அடுத்து சிந்தனையில் விண்களின் இணைப்பு இயக்கம், சூக்கும உடல், அதாவது விண் உடல், உயிர்த்துகள்களின் உடல். உயிர்த்துகள்களின் மத்தியிலும் அதை சூழ்ந்தும் இருப்பது சுத்தவெளி. அடுத்து நம் சிந்தனையில் வரும் நம் காரண உடல், அதாவது ஜீவகாந்த உடல் நம் நினைவுக்கு வரும். இந்த ஜீவகாந்தமே மூளையின் வழியாக செலவழிந்து 5 உணர்வுகளையும் உணரத்தக்க மனமாகவும் செயல்படுகிறது. ஸோ எந்த மனிதனையும் எடுத்துக்கொண்டால் முதலில் வருவது அவனுடைய பரு உடல்,
இரண்டாவது வருவது அவனுடைய விண் உடல், உயிர் துகள்களின் உடல். பிறகு சுத்த வெளி, அவனை சுற்றி இருப்பது யாவும் வரும். பின்பு அவனுடைய ஜீவகாந்த உடல். தென் கருமையத்திலிருந்து அவன் எண்ணத்தின் மூலியமாக நடைபெறும் அவனுடைய மனம். ஸோ இது அனைத்தையும் நாம் உணர முடியும். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் எங்கும் எப்பொருளிலும் இறைவனை நாம் உணரலாம், இந்த மெய்ப்பொருளை உணரலாம் என்று கூறி இந்த சிந்தனை உரையை